الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமும் சமயம் பொருந்திய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கிருபையினால் ஒரு சிறப்பிற்குரிய இரவிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையான திருக்குர்ஆனிலே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். நிச்சயமாக அருள்மறையான திருக்குர்ஆனை ஒரு பரக்கத் பொருந்திய இரவில் நாம் இறக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். திருக்குர்ஆன் இறங்கப்பட்டது லைலத்துல் கத்ர் இரவு என்பது நமக்கு தெரியும். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அதே அந்த இரவில் காரியங்கள் பிரித்து எழுதப்படுகிறது என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், இந்த இரவில் காரியங்கள் அனைத்தும் பிரிக்கப்படுகிறது என்ற கருத்தை ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய செய்திகளை தருகின்றார். பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே மனிதனை நாம் படைத்தோம், என்னை வணங்குவதற்காக படைத்தேன், நாம் தான் உணவளிக்கிறோம், நாம் தான் பாதுகாக்கிறோம், நாம் தான் உயிர் கொடுக்கிறோம், நாம் தான் மரணிக்க செய்கிறோம், இப்படி எல்லாவற்றையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்கள் அனைவரையும் நான் தான் படைத்தேன், நான் தான் பரிபாலிக்கிறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்பது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய முழக்கம். எல்லாம் அல்லாஹு தான் செய்கிறான், எல்லாம் அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்டுக்கு ஒரு முறை நமக்கு தருகின்ற ஒரு சிறப்பான சலுகை என்னவென்றால், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இதை அல்லாஹ்வே நமக்கு தருகிறார். நாம் எப்படி வாழப் போகிறோம், நாம் என்ன உண்ணப் போகிறோம், நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை எல்லாம் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் எழுதிவிட்டார். இன்னைக்கு நமக்கு நடக்கிறது எல்லாமே நாம் பிறப்பதற்கு முன்பால் எழுதப்பட்டது. நாம் உண்ணும் உணவு, நாம் உடுத்தும் உடை, நாம் பேச்சும் பேசி, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நன்மைகள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே தாயின் கருவறையில் இருக்கும் போது எழுதப்பட்டவை. எழுதுனது மாறாது, அது அப்படியே நடக்கும். அதுவும் மாற வேண்டுமானால் அதுதான் அல்லாஹ் நமக்கு தருகிற சலுகை, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2-3 ஹதீஸில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாமே எப்படி அமைத்துக் கொள்ள முடியும், நாம் விரும்பிய வாழ்க்கை அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய கையில் அல்லாஹ் தந்துவிட்டான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்திற்கே உண்டான சிறப்பை பற்றி கூறும்போது, ஐயக்துப குல்ல மௌலூதின் பனி ஆதம் ஃபி ஹாதிஹி ஸனா, வரும் ஆண்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்
இந்த இரவில் எழுதப்படுகிறது. யார் யாருக்கு குழந்தை பிறக்கும் என்பது இந்த இரவில் எழுதப்படுகிறது. வஃபீஹா இன்குத்தப குல்ல ஹாலிகின் ஃபீ ஹாதிஹி ஸனா, வரும் ஆண்டில் யார் யாரெல்லாம் இறந்து போவார்கள் என்பதும் இந்த இரவில் எழுதப்படுகிறது. வஃபீஹா துன்ஸலு அர்ஸாகஹும், உங்களுடைய ரிஸ்க்குகள் இந்த இரவில் இறக்கி வைக்கப்படுகிறது. வரும் ஆண்டிற்கான ரிஸ்க் எழுதப்படுகிறது. இன்னைக்கெல்லாம் எழுதிடுவோம். ஒரு ஆண்டில் நம்முடைய தேவை என்னவென்பதை அல்லாஹ் எழுத தயாராக இருக்கிறார். கடந்த ஆண்டில் செய்யப்பட்ட அமல்கள் துருஃபவ் அமாலு இந்த இரவில் தான் உயர்த்தப்படுகிறது. ஒரு 4 செய்தியை பெருமானார் சொல்கின்றார். வரும் ஆண்டில் பிறக்கப் போபவர்கள், வரும் ஆண்டில் இறக்கப் போபவர்கள், கடந்த ஆண்டின் அமல்கள் உயர்த்தப்படுதல், வரும் ஆண்டிற்கான ரிஸ்க் எழுதப்படுதல், இவையெல்லாம் இந்த இரவில் அல்லாஹு தாலா தனியாக ஒரு ஆண்டு கணக்கை தனியாக பிரிக்கப் போகிறான். அதுதான் பராத்திரம். மொத்த வாழ்க்கையை ஏற்கனவே அல்லாஹ் எழுதிவிட்டான். வரும் ஆண்டிற்கான தேவையை இந்த இரவில் அல்லாஹ் எழுதப் போகிறான். இந்த 4 விஷயங்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தின் பிறை 15ஆம் நாள் வந்துவிட்டால் இரவில் நின்று வணங்குங்கள், கொஞ்சம் கூட தூங்கிவிடாதீர்கள், பகலில் நோன்பு வையுங்கள் என்று நமக்கு சொல்கிறார். வரும் ஆண்டில் இறப்பவர்கள் பெயரில் நாம் இருக்கக்கூடாது. அதனால தான் நீண்ட ஆயுள் வேண்டும் என்பதற்காக மகரிபிலே யாசின் ஓதி துவா செய்யப்பட்டது. இந்த இரவில் அது எனக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஹயாத்து வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் திருமணம் செய்துவிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆக சிறந்த வாய்ப்பு இந்த இரவில். எந்த அளவுக்கு நாம் இறைஞ்சுகிறோமோ, கெஞ்சுகிறோமோ, அடம் பிடிக்கின்றோமோ, அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாக. அடம் பிடிப்பவர்களே அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அடம் பிடிப்பது என்றால் எப்படி அடம் பிடிப்பது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே ஒரு பெண்மணி அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே கடந்து அழுகிறாள், கெஞ்சுகிறாள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப காலம் ஆச்சு, அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தையே இல்லை, எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுது கெஞ்சுறாங்க. நான் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவே இல்லை. மூசா நபி அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். யா அல்லாஹ், இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து விட்டால் என்ன? இப்படி அழுகிறாள், இப்படி கெஞ்சுகிறாள், ஏன் தரவில்லை? அல்லாஹ் பேசினான், அவளுடைய ஏட்டில் அவள் மலடி என்று நான் எழுதிவிட்டேன். அவளுக்கு குழந்தையே பிறக்காது, நான் மலடி எழுதி. அந்த பெண் அவருடைய தாயின் கருவறையில் இருக்கும்போது அவள் மலடி, இவளால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்று நான் எழுதிவிட்டேன். ஆகையினால அந்த பெண்ணுக்கு குழந்தையே பிறக்காது நல்லா சொல்லிட்டான். நாட்கள் நகர்ந்தது, வருடங்கள் ஓடிய. ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். அந்த பெண் தன் கையில் ஒரு குழந்தையை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வே மலடி என்று முடிவு செய்த பிறகு இவளுக்கு எப்படி குழந்தை உண்டானது? திரும்பவும் அல்லாஹ்விடத்திலே பேசினார். யா அல்லாஹ், இவள் மலடி என்று சொன்னாய், குழந்தை பிறக்காது என்று சொன்னாய், ஆனால் குழந்தையோடு இருக்கிறாரே, இப்படி சாத்தியமானது? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் இவள் மலடி மலடி என்று நான் எழுதும் போதெல்லாம் இவள் யா ரஹீம் யா ரஹீம் என்று தொடர்ச்சியாக அழைத்துக் கொண்டேன். அவள் எந்த நேரம் பாரு யா ரஹீம் யா ரஹீம் யா ரஹீம் என்று கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. என்னால் பொறுக்க முடியல. டக்குன்னு அவள் ஏட்டை எடுத்து மலடிங்கிறத அழிச்சிட்டு அவளுக்கு குழந்தை பிறக்கும் எழுதிட்டேன். அல்லாஹ் யா ரஹீம் யா ரஹீம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்போது அல்லாஹ் அடியார்கள் மீது இரக்கமுடையவன், இரக்கமுடையவனே, இரக்கமுடையவனே, இரக்கம் காட்டுபவனே என்று யா ரஹீம் என்ற வார்த்தையை அதிகம் போதியதன் காரணமாக, யா ரஹீம் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சியதன் காரணமாக
யார் ரஹீம் என்று அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பியதின் காரணமாக அடம்பிடித்து அந்த பெண் குழந்தையை வாங்கினாள் என்ற செய்தி வரலாற்றிலே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அடம்பிடித்து கேட்பவர்களுக்கு ஏட்டில் எழுதப்பட்ட விதியை கூட அல்லாஹ் மாற்றி எழுதுகிறான் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இந்த வாய்ப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது. இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வருகை தருகிறார். ஷாபான் மாதம் 15ஆம் இரவிலே. வருஷத்துக்கு 359 நாள் நாம் தான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணும். நாம் தான் அல்லாஹ்ட்ட கேட்போம். வருஷத்தில் 359 நாள். ஆனால் அந்த ஒரு நாள் அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். இது ஆக சிறந்த ஒரு தனிச்சிறப்பு இந்த உம்மத்திற்கு. ஷாபான் மாதம் 15ஆம் இரவிலே அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தருகிறான். அல்லாஹ் அடியார்களை பார்த்து பேசுகிறான். ஃபயகூலு அலாமின் முஸ்தக்ஃபிரின், உங்களுக்கு மன்னிப்பு யாருக்காவது வேண்டுமா? நீங்கள் பாவம் செஞ்சிருந்தா மன்னிக்கணுமா? அல்லாஹ்வுடைய கேள்வி. பாவம் செஞ்சிருக்கீங்க, யாருக்காவது மன்னிப்பு வேண்டுமா? ஃபக்ஃபிர் லஹு, நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இந்த இரவில் மட்டும்தான் இந்த வாய்ப்பு. தவறு செய்யாத மனிதன் கிடையாது. தவறே செய்யவில்லை என்றால் மனிதன் கிடையாது. தவறு செய்யாத மனிதனும் கிடையாது. அவன் தவறே செய்யவில்லை என்றால் அவன் மனிதனே கிடையாது. அப்ப யாரு? மலக்குமார்கள் தான் தவறு செய்ய மாட்டார். மனிதன் என்றால் தவறு செய்வான். ஆக சிறந்தவர்கள் யார் என்பதை பெருமானார் சொல்கின்றார்கள். யார் சிறந்தவர்கள் தெரியுமா? குல்லுபடி ஆதம் ஹத்தாவும், ஆதமுடைய எல்லா மக்களும் தவறு செய்பவர்கள், தப்பு செய்பவர்கள். அவர்கள் யார் சிறந்தவர்கள் என்றால் செஞ்ச தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விடுவார்கள். இவர்கள் தான் சிறந்தவர்கள். செய்த பாவத்திற்காக வருந்துபவன், செய்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடுபவன் அல்லாஹ்வுக்கு பிடித்தவன். அதனால்தான் அல்லாஹ் இறங்கி வருகிறான். கொஞ்சம் வாருங்கள், நான் உங்களுக்கு தேடி வந்திருக்கிறேன், முதல் வானத்திற்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமா? நீங்கள் கேட்டால் மன்னிக்க நான் தயார். வலாமின் முஸ்தரிஸிகின் ஃபர்ஸுகுஹு, ரிஸ்க் வேண்டுமா? ரிஸ்கில் பரக்கத்து வேண்டுமா? ரிஸ்கில் விசாலத்தன்மை வேண்டுமா? உங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் எல்லாம் வேண்டும்? ரிஸ்க் என்றால் வாழ்வாதாரம். ரிஸ்க் என்றால் உணவு என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ரிஸ்க் என்றால் உங்களுடைய வாழ்வாதாரம். உங்களுக்கு என்னென்ன வாழ்வாதாரம் வேண்டும்? நான் தருவதற்கு தயாராக வந்துவிட்டேன். பொருளாதாரமா, குடும்பமா, பிள்ளை செல்வமா, செல்வங்களா, கல்வியா, என்ன வாழ்வாதாரம் வேண்டும்? நான் தருவதற்கு தயாராக வந்திருக்கிறேன். யாருக்கு வேண்டும் என்ற கேள்வியோடு அல்லாஹ் முதல் வானத்திலே காத்திருக்கிறார். அலா முபுத்தலன் ஃபவாஃபிஹி, யாராவது சோதிக்கப்பட்டுள்ளீர்களா? யாராவது சோதிக்கப்பட்டுள்ளீர்களா? மூணாவது அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமான கேள்வி. யாரும் அதில் தப்பியவர்கள் கிடையாது. அதிலிருந்து தப்பியவர்கள் யாரும் கிடையாது. எல்லாம் அதிலே மாட்டியவர்கள், எல்லாம் அதிலே சிக்கியிருப்பவர்கள். நோயால் சோதனையா, கடனால் சோதனையா, குடும்பத்தால் சோதனையா, ரிசுக்கால் சோதனையா, எப்படிப்பட்ட சோதனை? அலாமின் முபுத்தலன், உங்களுக்கு எந்த சோதனை இருந்தாலும், எந்த முசீபத்து உங்களை பிடித்திருந்தாலும், எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை நீக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். இந்த 3 கோரிக்கையோடு அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தந்து விட்டான். நாம் எப்படி கேட்க போகிறோமோ அப்படித்தான் எழுத போகிறான். இதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நம் வாழ்க்கை நம் கையில். இன்று இரவு மட்டும் வரும் ஆண்டில் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும்? கடந்த ஆண்டில் தொழுத தொழுகைகள், நோற்று நோன்புகள், செய்த தர்மங்கள், ஜக்காத்துகள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக சேர வேண்டும்.
இன்னும் கொஞ்ச ஆண்டு நீண்ட காலம் எனக்கு ஹயாத்து வேண்டும். இது எல்லாம் இந்த இரவில் நம்முடைய துஆவை பொறுத்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுத தயாராக. இந்த ஷாபான் மாதம் 15ஆம் இரவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு ஷாபான் மாதம் 15 வரை நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கேட்கின்றான். அதற்கான இரவு. நமக்கென்று நிறைய தேவைகள் இருக்கும், நமக்கென்று நிறைய வேலைகள் இருக்கும், நமக்கென்று நிறைய உணர்வுகள் இருக்கும், உள்ளத்திலே நிறைய ஆசைகள் இருக்கும். எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டால் நாம் நினைத்ததை போல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஆபாதான வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டுமானால் இந்த இரவை நாம் தூக்கத்தை விட்டு விலகிவிடும். ஒரு இரவில் முழுமையாக கண் விழித்து, யா அல்லாஹ் வரும் ஆண்டில் எனக்கு இவற்றையெல்லாம் எழுது, இவற்றையெல்லாம் நீக்கு என்ற கோரிக்கையோடு சுபகு வரை கடந்து விட்டால் நம்மை விட பாக்கியம் பெற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த வரிசையில் இந்த இரவை முழுமையாக நாம் ஹயாத்தாக்கி அதிகமாக அமல் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இவ்வுலகிலும் நற்கூலி வழங்கிடுவானாக. ஆகிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.